4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா பிச்சை கூட தப்பு இல்லை. கெத்தே நம்ம கண்ணு முன்னால வந்து நின்னாலும் நம்ம கெத்த விடக்கூடாது. அஜித் அண்ணா பஞ்ச் டயலாக்ஸ் இருக்கே, அவுட் ஆஃப் த பாக்ஸ், பயங்கரமா உள்ள பதிச்சிட்டு இருக்காரு. அஜித் அண்ணா, தேங்க்யூ சோ மச் ஃபார் சச் வண்டர்ஃபுல் மோட்டிவேஷன். படம் முடியுது. பக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தர் என்ன கேட்டாங்கன்னா, நீங்க தனியா வந்தீங்களா உங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரலையான்னுட்டு. அப்போ என்னுடைய மைண்ட் வாய்ஸ், நீ கரையில நிக்கிற, நான் கடலுக்குள்ள வாழ்றேன், அதோடைய ஆழம் என்னன்னு உனக்கு தெரியாது. இந்த சமுத்திரம் கொடுக்குற வலியோட வேதனை உனக்கு தெரியவே தெரியாது. ஏய், நான் தனியா இல்ல. இப்படின்னு தாங்க என்னுடைய மைண்ட் வாஷ் சொல்லுச்சு. ஆனா அவங்க கிட்ட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க, அதுக்கு தான் சொன்னேன். ஸோ எல்லா நேரத்துலயும் எல்லாரும் நம்ம கூட வர மாட்டாங்க. சில நேரத்துல அசிங்கங்கள் ஃபேஸ் பண்ணணும். அந்த ஃபேஸ் PHASE நேரத்துல கூட நாம எப்படி அந்த ஜேர்னியை கொண்டு போகிறோம்ன்றது அங்க படமே. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, நீங்க அஜித் ஃபேனானு கேட்டாங்க. நானு மாதிரி என்ன சொன்னேன். ஏன் அப்படி சொன்னேன்னா, எனக்கு அவங்கள பிடிக்கும், இன்னாருடைய ஃபேன் என்று சொல்லிட்டு வாழ்றதை விட அந்த ஸ்டார்ஸ் கிட்ட இருந்து நாம என்ன கத்துக்க முடியும்ன்றது தாங்க முக்கியம். You give your time and money and get entertained and gain some wisdom out of it. Ain't anything shit. Hope you got it. இதே தான் எல்லா மீடியாவுக்கும் பொருந்தும். என்னுடைய வீடியோஸ் பார்க்கும்போது சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஐயோ, என்னுடைய சாய்ஸ், என்னுடைய ஃபேவரட், என்னுடைய மனசை எப்படி மாற்ற முடியும்னுட்டு. அந்த ஒரு சென்டிமெண்ட் வச்சுதான் நம்மளை சுத்தி இருக்க உலகம் நம்ம கிட்ட இருந்து தனக்கு வேணுமா இருக்க எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு இருக்கு. பாசம் என்கிற முகமூடியை போட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்க டைரக்ஷன் தப்பா இருந்தா என்ன பண்ணுவோம்? கரெக்டான ரூட், கரெக்டான பாதையில போக ஆரம்பிப்போம். அவ்வளவுதாங்க. உங்களுக்குள்ள இருக்க அந்த விவேகம் பயன்படுத்தணும், அவ்வளவுதாங்க. ஏங்க, இந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைபு எல்லாம் சொல்லணும்னு தான். ஆனா அதுக்கும் மேல இந்த வீடியோ ப்ரொமோஷன் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாப்பா. நம்ம கிட்ட கொஞ்சம் காசு அதிகமா இருக்கிறதால நீங்க தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஐ மீன், வீடியோ ஷேர் பண்ண சொல்றேன், அது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னா பிச்சை கூட தப்பு இல்லை. அப்புறம் கடைசியில ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னீங்கல்ல, கதறல் சத்தம் இன்னும் கேட்கலன்னா அதோட இன்னொரு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? என்னப்பா? ரெஸ்ட் இன் பீஸ். சரிங்க, நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரோ, நம்ம ரெட் டிராகன் பத்தி எதுவுமே பேசலையே. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தது ரெட் டிராகன் தான்டா.